கண்களை பார்த்து பேசி பழகிக் கொள்ளுங்கள். வார்த்தைகளின் உண்மைத்தன்மையை கண்களால் மறைக்கவே முடியாது, சற்றென்று காட்டி கொடுத்துவிடும். உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக பொறுக்கிவை. திரும்ப வீச உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். பணம் பணமாகவே இருந்துவிட்டு போய்விடுகிறது. சிலர்தான் பிணமாகி விடுகிறார்கள், யாருக்கும் உதவாமல். முதல் முறையைப் போலவே இரண்டாவது முறையும் ஒருவரால் நாம் காயப்படுகிறோம் என்றால் தவறு நம்மீதுதான். இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை. எல்லாம் தெரியும் என்பது குழப்பம், எதுவும் தெரியாது என்பது தெளிவு. மனிதர்கள் தனது தவறுகளை மறைத்துக் கொள்வதில் காட்டும் அக்கறை தவறு செய்யாமல் இருக்க காட்டுவதில்லை. கோபம் ஒரு கொடிய அமிலம். அது விழும் இடத்தை விட இருக்கும் இடமே அபாயகரமானது. பிறர் நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள். மற்றவர் நம்மை பற்றி புறம் பேசினாலும் நீங்கள் பேசாதீர்கள். அவர்களின் குணங்களுக்கு தகுந்தாற்போலதான் இறைவன் அவர்களின் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறான். பெருந்தன்மையுடன் அனைத்தையும் கடந்து செல்லுங்கள். உங்கள் குடும்பம் தழைத்தோங்கும். தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடு. இதில்தான் வாழ்க்கை பயணமாகிறது. வாழ்க்கை சலித்து போனால் அங்கு மௌனம் மொழியாகிறது. பிறரிடமிருந்து கற்றுக்கொள், ஆனால் அவரையே பின்பற்றாதே. நம்பிக்கை உடையும் போது எப்படிப்பட்ட அன்பும் வெறுப்பாக மாறிவிடும். மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது. எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும். இதுதான் உண்மை. இரக்கமும் உறக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகமானால் சோம்பேறி என்பர், இரக்கம் அதிகமானால் ஏமாளி என்பர். எதிரி ஆவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகி ஆகிவிடுகிறான். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். நாம் வாழ்கின்ற நாட்கள் மிக குறைவு, அதில் வருந்துகின்ற நாட்களோ மிக அதிகம். நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதியில்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை. உன் வழிகளை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே. உன்னை புரிந்தவருக்கு சொல்லாமலே புரியும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. உங்களிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசுங்கள். இல்லையேல் உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதையே மறைத்து விடுவார்கள். எத்தனை பெரிய மனிதர்களையும் எப்பேற்பட்ட அறிவாளிகளையும் அடியோடு வீழ்த்தும் ஒரே ஆயுதம் ஆணவம். பேசி முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது எளிது. ஆனால் இதுதான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் பேசுவது கடினம். பிடித்தவர்கள் மீது வருவதுதான் கோபம், மற்றவர்கள் மீது வருவது எரிச்சல். பெண்களுக்குள் இருக்கும் குழந்தைத்தனத்தை பிடித்தவர்களிடத்தில் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார்கள். மனதிற்கு நெருங்கியவர்களிடமே வெளிப்படுத்துவார்கள். அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்ட வேண்டும். அப்போதுதான் மதிப்பு தெரியும். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவர்களை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக இருப்பது. சேர்த்து வைத்த பொருள் முதுமைக்கு உதவும், சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமைக்கு உதவும். காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது. மனிதனின் இயல்பு 10 விரல் தன்னிடம் இருந்தாலும் இன்னொருவரின் விரல் தன் கண்ணீரை துடைக்குமா என எதிர்பார்க்கும். சிந்தனை எதை நோக்கி பயணிக்கின்றதோ செயலும் அதன் பாதையில்தான் செல்லும். அதனால் சிறந்ததை சிந்தியுங்கள். பொருத்தமற்ற இடத்தில் நம்மை புகுத்தி கொள்ள முயற்சிப்பது நமக்கு அழகல்ல. நீ எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உன்னை மனநல மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு ஒரு உறவு சோதிக்கும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவற்றை வைத்தே எடை போடுவதுதான் மனித இயல்பு. இந்த இடத்தில் நம் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைகின்றதோ அங்கிருந்து நாமவே ஒதுங்கிக் கொள்வதே நமக்கு கௌரவம். சக மனிதர்களை மனிதனாக நேசிக்காத எவரும் நான் மனிதன் என்று சொல்லிக்கொள்ள எந்த தகுதியும் இல்லை.